நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன். வாசிப்பவர் AM தாஜ். இலங்கை $5.8 பில்லியன் கடனுக்கான இறுதி மறுசீரமைப்பு உடன்படிக்கையை எட்டியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றிரவு நாட்டு மக்களுக்கு விசேட உரை. தேசிய வானொலியின் அலைவரிசைகளில் நேரடி ஒலிபரப்பு. அரசு ஊழியர்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் என்கின்றார் ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியம்பலாபிட்டிய. கல்விக் கல்லூரிகளை ஒன்றிணைத்து தேசிய பல்கலைக்கழகம் அமைக்கும் முதற்கட்ட வேலைத்திட்டம் ஆரம்பம். அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் ஆய்வுக்கூடம் நவீன தொழில்நுட்பத்தில் அபிவிருத்தி. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு இடையிலான நேரடி விவாதம் நாளை. இலங்கை $5.8 பில்லியன் கடனுக்கான இறுதி மறுசீரமைப்பு உடன்படிக்கை செய்து கொண்டுள்ளது. பாரிஸ் கிரெடன் உரிமையாளர்களின் உத்தியோகபூர்வ குழு இந்த அனுமதியினை வழங்கியுள்ளது. இதன் கீழ் பொதுமக்களின் அத்தியாவசிய சேவைக்கான நிதியை ஒதுக்குவதற்கும் அபிவிருத்திக்கான நிதி பங்களிப்பை மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும். அரசு ஊழியர்களின் ஒவ்வொரு துறைகளில் நிலவும் பிரச்சினைகளை வெவ்வேறாக தீர்ப்பதற்கு பதிலாக சகல பிரிவுகளுக்கும் தீர்வு வழங்குவது அரசாங்கத்தின் நோக்கம் என்று ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். இதற்காக முறையான வழிமுறை பின்பற்றப்படுகிறது. இந்த விவகாரம் குறித்து நியமிக்கப்பட்டிருக்கும் குழுக்களின் ஊடாக நியாயமான தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். கடந்த 4 வருடங்களாக தொழிற்சங்க பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பதிலாக மக்களின் வாழ்வாதாரம் தொடர்பான போராட்டத்தினை எதிர்கொள்ள நேர்ந்ததாகவும் ராஜாங்க அமைச்சர் கூறினார். இதன் காரணமாக அரசு ஊழியர்களின் விடயத்தில் பிரச்சினை நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்விக் கல்லூரிகளை ஒன்றிணைத்து தேசிய பல்கலைக்கழகம் அமைக்கும் முதற்கட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அரசாங்கம் கொள்கை ரீதியிலான தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. இந்த விடயம் சம்பந்தமான சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு அனுமதி கோரப்பட்டுள்ளது. சட்டம் அதிபரின் அனுமதி கிடைத்த பின்னர் குறித்த சட்டமூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இதன்படி இந்த பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பினை பூர்த்தி செய்தவர்களை 2028 ஆண்டின் பின்னர் ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் ஆய்வுக்கூடம் புதிய தொழில்நுட்பத்துடன் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுக்கூடம் அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ தலைமையில் நேற்று திறக்கப்பட்டது. கொரிய அரசாங்கம் மற்றும் கொரிய சர்வதேச ஒத்துழைப்புக்கான முகவர் அமைப்பு என்பன இந்த ஆய்வுக்கூடத்துக்கு நிதியுதவி வழங்கியிருந்தன. $4.5 மில்லியன் இதற்காக செலவிடப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்கள அதிகாரிகள் நேற்று மேற்கொண்ட தொழிற்சங்க நடவடிக்கையினால் ஒருநாள் சேவையின் கீழ் கல்வி சான்றிதழ்களை வழங்கும் நடவடிக்கைக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். ஒருநாள் சேவையின் பிரகாரம் நேற்று மாத்திரம் 902 கல்வி சான்றிதழ்கள் விநியோகிக்கப்பட்டதாக அவர் கூறினார். இலங்கை கல்வி நிர்வாக சேவை தொழிற்சங்கத்தின் தீர்மானத்துக்கு அமைவாக பரீட்சைகள் திணைக்கள அதிகாரிகள் நேற்று தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்த தொழிற்சங்க நடவடிக்கையினால் ஒருநாள் சேவையின் கீழ் கல்வி சான்றிதழ்களை பெறுவதற்கு திணைக்களத்திற்கு வருகை தந்தவர்கள் நெருக்கடிகளை எதிர்கொண்டதாக சில தனியார் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. குறித்த தகவலினை பரீட்சை திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் நிராகரித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்ற போது இலங்கையின் நிதி கையிருப்பு $20 மில்லியன் குறைவாக காணப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டை தொகுதி அமைப்பாளர் தினேஷ் விதானபத்திரன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் கீழ் நாடு பொருளாதார ரீதியில் வலுப்பெற்று வருவதாக அவர் கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே கோட்டை தொகுதி அமைப்பாளர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இலங்கையை உலகளாவிய ரீதியில் சிறந்த மட்டத்திற்கு உயர்த்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆரம்பித்திருக்கும் செயற்பாட்டிற்கு சகலரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார்.
நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் சிறந்த நோக்கு ஜனாதிபதியிடம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஹத்கமவில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கூட்டத்தின் போதே பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு இன்றிரவு விசேட உரை நிகழ்த்த உள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை தொடர்பாகவும் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பில் ஈடுபட்டிருக்கும் அடைவுகள் பற்றியும் அவர் மக்களை தெளிவுபடுத்துவார். ஜனாதிபதியின் விசேட உரை சகல எலக்ட்ரானியல் ஊடகங்களிலும் இன்றிரவு 8 மணிக்கு ஒளிபரப்பப்படும் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி தேசிய வானொலியின் தமிழ் தேசிய சேவை, தென்றல், சிங்கள தேசிய சேவை, சிட்டி எஃப்எம் ஆகிய சேவை உட்பட சகல பிராந்திய சேவைகளின் ஊடாகவும் ஒலிபரப்பப்படும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு இலங்கையில் நிகழும் மரணங்களில் 89% தொற்றா நோய்களினால் ஏற்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 50 முதல் 60 வயதுக்குட்பட்டவர்களே தொற்றா நோய்க்கு அதிகம் பீடிக்கப்படுகின்றனர். இந்த வயது பிரிவுக்கு 10 பேரில் 7 பேர் தொற்றா நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வருடாந்தம் 60,000 பேர் தொற்றா நோய்க்கு உள்ளாவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோருக்கு இடையிலான நேரடி விவாதம் நாளை நடைபெறவுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் போட்டியிடவுள்ளார். குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் போட்டியிடவுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் காலகட்டத்தில் வேட்பாளர்கள் பல சந்தர்ப்பங்களில் நேருக்கு நேர் விவாதிப்பது முக்கிய அம்சமாக காணப்படுகிறது. இதன்படி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு முதலாவது நேரடி விவாதம் நாளை நடைபெறும். அட்லாண்டாவில் நாளை இரவு 9 மணிக்கு விவாதம் ஆரம்பமாகும். அபிவிருத்தி செய்திகள். இலங்கைக்கு இந்த மாதத்தில் முதல் 23 தினங்களில் 84,383 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 9,81,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கிறார்கள். கடந்த வருட ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த ஜூன் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை 16% அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா மேற்கிந்திய தீவுகள் மகளிர் கிரிக்கெட் அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையில் நடைபெற்ற 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி டக்வர்த் லூயிஸ் முறைப்படி 6 விக்கெட்டுகளினால் வெற்றியீட்டியுள்ளது. ஹம்பாந்தோட்டையில் இந்த போட்டி நடைபெற்றது. சுற்றுலா நியூசிலாந்து மகளிர் கிரிக்கெட் அணிக்கும் இங்கிலாந்து மகளிர் அணிக்கும் இடையிலான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய நியூசிலாந்து அணி துடுப்படுத்த வருகிறது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். தேசிய நுகர்வு விலைச்சொட்டனுக்கு அமைவாக இலங்கையின் பணவீக்கம் கடந்த ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும்போது மே மாதத்தில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி மே மாதத்தில் பணவீக்கம் 1.6% காணப்பட்டது. இது ஏப்ரல் மாதத்தில் 2.7% பதிவாகியிருந்தது. உணவுப் பொருட்களின் பணவீக்கம் மே மாதத்தில் 5% வீழ்ச்சியடைந்துள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும்
வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. இலங்கையில் 2027 ஆண்டை அடையும் போது சில பழ வகைகளின் உற்பத்தியினை அதிகரிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. வாழை, மா, பப்பாசி, அன்னாசி, கொடித்தோடை போன்றன இவ்வாறு அபிவிருத்தி செய்யப்படும். ஒரு ஹெக்டேரில் 20 மெட்ரிக் டன் வாழை அறுவடை எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு ஹெக்டேருக்கு பப்பாசி அறுவடையை 45 மெட்ரிக் டன்னாகவும் கொடித்தோடை உற்பத்தியினை 30 மெட்ரிக் டன்னாகவும் அதிகரிப்பதற்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தினை விவசாய திணைக்களம் முன்னெடுக்கும். வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல் சபரகமோ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சபரகமோ மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டர் மழை கிடைக்கலாம். மாத்தளை, ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் இரவில் ஆங்காங்கே மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதியிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் திருகோணமலை, ஹம்மாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை $5.8 பில்லியன் கடனுக்கான இறுதி மறுசீரமைப்பு உடன்படிக்கையை எட்டியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றிரவு நாட்டு மக்களுக்கு விசேட உரை. தேசிய வானொலியின் சகல அலைவரிசைகளிலும் நேரடி ஒலிபரப்பு. அரசு ஊழியர்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் என்கின்றார் ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியம்பலாபிட்டிய. கல்வி கல்லூரிகளை ஒன்றிணைத்து தேசிய பல்கலைக்கழகம் அமைக்கும் முதற்கட்ட வேலைத்திட்டம் ஆரம்பம். அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் ஆய்வுக்கூடம் நவீன தொழில்நுட்பத்தில் அபிவிருத்தி. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு இடையிலான நேரடி விவாதம் நாளை. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த எமது பிரதான செய்தி இரவு 9 மணிக்கு. நேர்களுக்கு வணக்கம். நேரம் 6:13. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தேசிய சேவை நிகழ்ச்சி பற்றிய அறிவித்தல். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் விசேட உரையினை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் தேசிய சேவை மற்றும் தென்றல் அலைவரிசைகளில் இன்றிரவு 8 மணிக்கு நேர்கள் கேட்கலாம். அது நிகழ்ச்சி பற்றிய அறிவித்தல்.